விவரம் கேட்டால் கொஞ்சம் இல்லை, விவரமாக வரும். ஆனால் நான் திருப்பி கேட்பேன், அதுக்கு உங்ககிட்ட இருந்து விவரமாக வருமா இல்லை எப்படி? இல்லைங்க, விவரமாக வருமானு கேட்டால் விவரமாக இருந்தால் போதும். விவரமாக வருங்க. அது கொஞ்சம் ஆணவ போக்கான பேச்சு, அதனால தப்பு இல்லை. அதை யார்கிட்ட பேசுறேன் தப்பு இல்லை. எப்பவுமே தப்பு இல்லைன்ற தோன்றதுல தப்பு இல்லை. எப்பவுமே மகாலட்சுமியினுடைய வரைபடங்களை பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் வரைபடத்தில் தான் பார்க்கணும். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் நேரடியாகவே சந்திக்கக்கூடியவர். மகாலட்சுமி அந்த புறத்து வரைக்கும் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடிய ஒருத்தர் நாரதர் நீங்கள். ஆனால் மகாலட்சுமி ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் கீழே அதாவது ஒரு காலை கீழே நிட்டு ஒரு காலம் மடக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கலைவாணியை பார்த்துருக்கீங்களா? இடது காலம் மடக்கி வலது காலம் மேலே தூக்கி போட்டுருக்காங்க. ஏன்? எப்போவுமே கற்றவர்களுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது வேற இல்லம்மா. கல்வி செல்வத்தை விட கல்வி பெரிது. கல்வியால் வெள்ளத்தால் அடிக்காது, வெந்தரால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கல்வன் எவரும் திருட முடியாது. கொடுக்க கொடுக்க குறைகின்ற நிறைவேறுவது என்ன? கல்வி செல்வம் ஒன்று மட்டும்தான். ஆமா, மற்ற செல்வங்கள் எல்லாம் பொன்பொருள்லாம் அந்த இடத்தில் இருக்கிறதை எடுத்து பிறருக்கு கொடுத்தால் அவை எல்லாம் அழிந்து விடும். ஆனால் கல்வி அப்படி அல்ல. பிறருக்கு கொடுக்க கொடுக்க தானும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். கல்வி தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுங்கிறார் வள்ளுவர். ஆமா, நம்ம இறந்த பிறகு நம்ம கூட வர்றது பாவமும் புண்ணியமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கற்ற கல்வி கூட நம்ம கூட தான் வரும். நேரம் வரையிலும் கற்ற கல்வி பயன்படும் ஒருவருக்கு. அதனாலதான் மன்னவனும் நீயோ வளநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதனை உண்டோ குரங்கேற்காத கொம்பு. ஆமா, பாடினாரே யாரு? எந்த கொம்பாவது ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டோ உண்டோ குரங்கேற்காத கொம்புன்னு பாடுற. எந்த கொம்பாவது நான் குரங்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுமா? சொல்லாதுல. அதுபோல எப்படிப்பட்ட கற்றவர்களையும் யாரு வேண்டாம் சொல்லிடுவாங்களா அப்படின்னு மன்னவனை சோழ சக்கரவர்த்தியை பார்த்து கம்பன் பாடினாரா, என்னை ஏற்றுக்கொள்ளாத வேண்டும் உண்டோ? நீ ஒருத்தன் தான் நம்ம நாட்டுல மன்னன் இருக்கியாடா, வேற எவரும் மன்னவரே இல்லையா? என்னை ஏற்றுக்கொள்ள 1000 பேர் இருப்பான்னு சொல்லி மன்னவனே பார்த்து பேசியதற்கு காரணம் என்ன? அதனாலதான் சோழ நாட்டுல வந்து கோபம் அடைஞ்சு பாண்டிய நாட்டுக்கு வந்து நாட்டரசங்கோட்டையில அவர் இறந்தாரு. கருதுபட்டியில சமாதி இருக்கவருக்கு அந்த கோபத்தில் வந்ததுதான். அந்த சவுடாலாம் நல்லா தான் இருக்கு. எங்க இருந்து வர்றீங்க நீங்க? என்ன சவுடால் வேணும் உங்களுக்கு? தேவலோகத்துல இருந்து வரேன். சத்தியலோகத்துல. சிரிக்காதீங்க, எனக்கு எரிச்சலா தான் வருது. நீங்க மட்டும் சிரிச்சா இந்த கட்டை பிடிக்கிற ஆளுகளை பார்த்தாலே எனக்கு அப்படிதான் இருக்கும். கவன் பிடிச்சிட்டு வர்ற ஆளுகளை பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்கும். கேட்ட கேள்விக்கு பதில் சத்தியலோகத்துல இருந்து வர்றேன்னு. எங்க இருந்து? சத்தியலோகம். நீங்க மட்டும் அங்க இருந்து நேரா இங்க வர்றீங்களா? நான் எங்க விட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி கிடையாது இல்ல. மும்மூர்த்திகளை வணங்கி வைகுந்தத்திற்கு சென்று கைலாயத்திற்கு சென்று அதற்கு பிறகாக புலகத்துக்கு வந்து இப்ப கைலாயத்துல இருந்து நேரம் இங்க வர்றீங்க. ஆமா. அப்ப உங்க பாட்டன் பெருமாளை அதுக்கு முன்னாடியே பாத்துட்டீங்க. ஆமா, பாத்துட்டீங்களே. உங்க பாட்டன் பெருமாளை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொன்னீங்களா? கேள்வி அப்படியா? அப்படிதான். சரி, அது சரிதான். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு தொழில்னு வந்தா அதுல கவனம்னு ஒண்ணு இருக்கணும். கவனம் இல்லாம யாரும் ஒண்ணும் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க? கவனமா தானே இருந்தீங்க. கவனமா தான் இருக்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை இவரை கொஞ்ச நேரம் பேச விட்டோம்னா இந்த ஆளு ஏதாவது நம்மள்ட்ட கேள்வி கேட்டாருன்னா போச்சு. ஒருவேளை கேள்விக்கு பதில் தெரியாம நம்ம நின்னுட்டோம்னா அது அசிங்கமா போயிருமேன்னு முன்னக்கூட்டியே கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அது ஒரு விதமான தொழில் நுணுக்கம் தான். ஒன்றும் தப்பு இல்ல. பன்றி என்ன பண்ணுச்சா, சாக்கடையில் புரண்டு நடந்து போயிட்டு இருந்திருக்கு பாதையில். அந்த நேரத்துக்கு யானை என்ன பண்ணிருக்கு, நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக அந்த வழியாக போயிருக்கு. பார்த்த உடனே இந்த யானை நினைச்சிச்சா, இந்த பன்றி ஏற்கனவே சாக்கடையில் புரண்டு வந்திருக்கு, இது பக்கத்தில் போனோம்னா அது வந்து ஒரு குலுக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள இந்த சேறு சகதியெல்லாம் நம்ம உடம்புல ஒட்டிருமேன்னு இப்படி விலகி போச்சான். உடனே பன்றிக்கு நினப்பு, ஆத்தியா பெரிய யானை ஒரு காலை வச்சு மிதிச்சா குடல் வெளியில் வந்துருன்னு எல்லாம் உலகமெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த யானை நம்மளை பார்த்து பயந்து ஓரமாக ஒதுங்கி போகிறத பற்றியா அப்படி நினச்சிதான்.
அந்த மாதிரி இருக்கு பொழப்புண்ணு என்ன இது அப்படி அல்ல. யானை மேல எறும்பு மேல ஊர்ந்து போயிடுச்சான். 2 பேரும் திருமணமாயி யானைக்கு எறும்புக்கும் மேல எறும்பு ஊறும் பொழுது இந்த காது ஓரமா வரும் பொழுது கூசிச்சான். யாருக்கு? யானைக்கு. கொஞ்சம் தலையை அப்படி ஆட்டி இருக்கு. எறும்பு கடிச்சான். ஏன் நான் மேல ஓறது உனக்கு எதுவும் வலிக்குதான்னு அந்த மாதிரி இருக்கு உங்க பேச்சு. கேள்வி கேட்கறேன் இருமா, கேள்வி கேட்கலாம் தப்பு இல்ல. இல்ல சிறு துரும்பும் பல் குத்த உதவும், அதெல்லாம் சரிதான். சரியா? சிறு துரும்பு களம் தண்ணிய தேக்குமா அப்படிலாம் இருக்குல்ல. அவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் எறும்பு காதுக்குள்ள போச்சுன்னா நிலைமை என்ன ஆகும்? உண்மைதாங்க. அப்படிங்கிற விஷயம் யானையினுடைய அந்த துதிக்கையின் வழியாக சிலந்தி போனதுனாலதான் ஒரு சிறப்பான ஆலயம் இருக்கு. திருவானைக்காங்கிற ஒரு ஆலயமே உருவாச்சு இல்லையா? அதான் கா என்றால் தமிழ் அகராதி முறைப்படி சிலந்தின் அர்த்தம். யானையும் சிலந்தையும் பூஜித்த சிலந்தான் திருவானைக்கா. ஆனால் யானை என்னாச்சு? ஜம்புலிங்கேஸ்வரர் பாடினாரு. திருஆனைக்காலில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே அப்படின்னு எங்க பண்ணாரு? அம்பாள் குடிகொண்ட சவுடாலாம் நல்லா இருவரும் சேர்ந்து வணங்கியது சரிதான். ஆனா என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. சிலந்தியோட எண்ணம் யானையோட உயிரை எடுக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் யானையோட எண்ணம் ஒருபோதும் சிலந்தியை அழிக்கணும்னு இல்ல. அதனாலதான் இறந்த பிறகு மறுபடியும் சிலந்தியாக இருந்தது, மறுபிறவியிலே செங்கச்சூழலாக பிறவி எடுத்தது. ஆனால் யானை எப்படி அல்ல, அங்கு பூதகணங்களோடு இறைவனுடைய திருவடி நிலையிலே அங்கேயே போயிருந்தது. அதனாலதான் இன்னைக்கு சோழ நாட்டுல செங்கன் சோழமன்னன் கட்டிய ஆலயங்கள் எல்லாம் யானை புகா வண்ணம். யானை உள்ள நுழைய முடியாது, முற்பிறவியிலுடைய ஞாபகம் அப்படின்னு சொல்றது புராணம். இந்த சவுடாலாம் நல்லா தான் இருக்கு. அந்த கோயில்ல போறதுக்கு படியிலே யானையால ஏறி போக முடியாது. அப்படியாக கோயிலுடைய படிகளை அமைத்து வைத்தார் செங்கச்சோழன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க உங்களுக்கு. எட்டில வேற ராமம் போட்டிருக்கிய, இது தெரியலையா? என்ன கேட்டீங்கப்பா? கும்மாயம் போடுறாங்களாம். கும்மாயம்? ஓய் அம்மா பெருமாள் கோயில் கும்மாயம் போடுறாங்கப்பா. உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது சரிதான். பெருமாள் கோயில்ல கும்மாயம் போடுவாங்க தான். அதான் கும்மாயம்னா எப்படி என்னன்னு கேட்டேன். நிறைய பேத்துக்கு தெரியல. அது ஒரு நெய்வேத்தியமா கும்மாயம்? நெய்வேத்தியத்துல பல வகை இருக்குல்ல. ஆனா கும்மாயம்னா என்னன்னு கேக்குறீங்க? இப்ப பாசி பயிர் இருக்குல்ல, பாசி பயிரை வேக வச்சு வெள்ளத்தோடு சேர்த்து அதை கொடுப்பாங்க. பெருமாளுடைய ஆலயங்கள்ல இது இருக்கும். அதுக்கு பேர் தான் கும்மாயம்னு பேர். அதனாலதான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சும்மா கையில கட்டையை பிடிச்சுக்கிட்டு 15 பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நானு நாரதர் அப்படின்னு வரக்கூடாது. அந்த மாதிரி பாட்டு மட்டுமே பாடுற ஆள் நினைச்சிட்டு இருந்துடாதீங்க அவ்வளவு சாதாரணமா. இல்ல ஒரு சில பேர் நல்லா பாடுவாங்க, புராணங்கள்லாம் பேச தெரியாது. நீங்க நல்லா பேசுவீங்க தெரியும். திலகவதினா அண்ணன் ரத்ன பாண்டெல்லாம் நிறைய முறை சொல்லியிருக்காரு. திலகவதியினுடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். அது சற்று யோசிக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு பேச்சாற்றல் படைத்த பெண்ணா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் எத்தனையோ வள்ளிகளை சந்திச்சவங்க. இல்ல நிறைய முறை சொல்லியிருக்காரு. உண்மையாவே. ஆமா, சும்மா ஏதோ சொல்லணும்ன்றக்கா சொல்ல. ஒரு சில நேரங்களில் பேசும்போது அவர் சொல்லுவார். அவங்கெல்லாம் நம்மளை பாராட்டுறாங்கன்னா ஏதோ இறைவனுடைய அனுகிரகம். எனக்கும் தெரியும். நன்றி. நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற எனக்கும் தெரியும். எங்க பேசுவீங்க? எங்க முதல்ல வந்து நின்னு அந்த முதல்ல வர்றீங்கல்ல, ஆமா, அப்ப வந்து நின்னு 4 பேச்ச பேசி மக்கள்கிட்ட கை தட்டு வாங்கிட்டு போனமான்னு இருக்கணும். சரியா? அப்ப கை தட்டுறாங்க நம்மளுக்கு. நம்ம நாரதரோட சேர்ந்து பேசும்போது நமக்கு கை தட்டி நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்கன்ற சிந்தனை இருந்துச்சுன்னா அதை இன்னியோட விட்டுறணும். அதனால நான் உங்களை என்ன இங்க பேசி நீங்க கை தட்டு வாங்கலாம். திலகவதி அவர்களே, என்கிட்ட நின்று பேசும்பொழுது என்னை பேசி வெற்றி பெற்று கை தட்டு வாங்கலாம்னு ஒருவேளை நினைச்சா அந்த சிந்தனையே வரக்கூடாது. சரியா? நான் ஓரளவு நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அதில் நாரதர் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு நாரதன் இல்லையா? ஆனால் அவர் பாடுறது பொம்பளை குரலில் பாடிக்கிட்டு இருப்பார். அப்படி நாரதரையும் நான் பார்த்துருக்கேன். பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு வெளியில் வருவார். ஆனால் வாயை திறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். அது பாட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நல்லா பேசுவார். இப்படிப்பட்ட ஆட்களை தான் அப்படியாப்பட்ட ஆட்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அது என்னை வாழ்த்தி பாடுனீங்க. நீங்கள் பற்றிங்களா? ஏன்னா புதுக்கோட்டை சொல்லுவாங்க,
புதுக்கோட்டைக்கு ஒரு முத்தப்பா, மதுரைக்கு ஒரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஆறுமுக அண்ணன்கிட்ட இந்த பாடலை நான் கேட்டிருக்கேன். இப்போ பாடினீங்களே நன்மகளே தமிழ் மகளேங்கிற பாடலை மறுபடியும் உங்கள் வாய் மூலமாக கேட்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அதுலேருந்து நான் அதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அப்ப பாடினது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா அப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உங்க பக்கத்துல இருக்கேன், அதுதான் சொல்றேன். பாடுனீங்கல்ல, அந்த வந்தீங்களா ஒரு 15 பாட்டை பாடினீங்களா, நல்லா கை தட்டு வாங்கி நன்றிலாம் சொன்னீங்களா, அதோட போயிடணும். என்கிட்டலாம் பேசி மிச்சம் கொண்டு போயிடும்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. என்ன இந்த மாதிரி நீ என்னைய பேசுறதும் நான் உன்னைய பேசுறது நல்ல பேச்சு. சரி, இப்போ என்னை ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. ஆமா, கும்மாயங்கிறது எந்த ஆலயத்தை, அதனுடைய எதுக்கு கும்மாயம் சொல்றோம், எந்த ஆலயத்துல அது கொடுக்கப்படுது அப்படிங்கறத பேசுனீங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன், அவர் யாரு? என்னுடைய பாட்டன். ஆமா, நான் உணங்கக்கூடிய கடவுள். ஆமா, பரந்தாமன். இந்த ஒரு பாடல் இவர் மேல ஒரு பாட்டுன்ற இடத்துக்கு வந்தீங்க இப்ப. ஆமா அண்ணே, இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, புல்லாங்குழல் கொடுத்த முஞ்சில்களேன்னு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, அதுல ஒரு வரி இருக்கும், வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே. ஆமா அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேனே. பாட்டு கேட்டிருக்கீங்களா? இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு. புல்லாங்குழல் கொடுத்த முஞ்சில்களே எல்லாருக்கும் அறிமுகமான பாடல் அது. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதரன் புகழ் பாடுங்களேன்னு வரும். அப்படின்னு வருதா? ஆமா. இந்த வண்டாட பன்னீர் மலர் சொரியும் எங்கள் எந்த பாஞ்சாலி புகழ் வண்டா, அதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் தெரியும், உனக்கு தெரியும். பாட்டு பாஞ்சாலி புகழ் காக்க தென்கை கொடுத்தான்னா நீ உடனே ஆடையை கொடுத்த, அதெல்லாம் சொல்லி போற, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன கேக்குறேன், வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களேன்னு பாட்டு பண்ணாங்கல்ல. ஆமா, ஏன் அப்படி பண்ணாங்க? இப்போ புல்லாங்குழல் கொடுத்த முஞ்சில்கள்னா அது பொருள் நமக்கு தெரியுது. மூங்கில இருந்து புல்லாங்குழல் வருது. ஆமா, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, அது ஒரு இசைக்கருவி, பாடுங்களேன்னு சொல்றது தப்பு இல்ல. ஆமா, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே அப்படின்னு பாடினாங்கல்ல, இது என்னமா பொருள்? இது எல்லாம் இருக்கட்டே, நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சுங்கிறதுல அடுத்த இல்ல, இந்த நேரம் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க சாமி, நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம 10 நாளைக்கு பேசுவேன். பேசுங்க. என்ன என்னையெல்லாம் பேசிக்கிட்டே எங்கள் அப்பா பெற்றிருக்காரு. சரி சரி சரியா? ஏதோ இவங்கெல்லாம் இருக்கும் பொழுதே அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பாக நாடகம் நிறைவு பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதோட மன்னிச்சு விடுறேன் உங்களை. கேட்ட கழி பதில் சொல்ல முடியல, மன்னிச்சு விடுறாங்களா? யாராவது இப்போ சொன்னாங்களா நேரம் ஆயிடுச்சு முடிங்கன்னு? சொன்னால யாரும் ஒருத்தர் கூட சொல்லல. எங்க அவங்க சொல்றது? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அதனால பணியில் அதாவது நடுக்கிட்டு உட்காந்து இருக்கு, இதுல வர சொல்றாங்க. கேட்ட கேள்வி பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, ஒருவேளை தெரியலன்னா சரி, மண்டகனமா பேசுறீங்களா? இந்த திமிரு பேச்சு. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். அப்படி பேசலாம், தப்பு இல்ல, என் பிறவி குணம். ஆனா கேட்ட கேள்வி பதில் சொல்ல வக்கு இருக்கணும், அப்பதான் பேசணும். இங்க இருங்க, என்ன நீ அனாவசியமான வார்த்தை, அனாவசியமா தான் பேசுவேன். ஆமா, இவ்வளவு திமிரா பேசுற வாங்கட்டா என்னமா வக்கு இருக்கணும், வாயில வரலாம் இல்ல இல்ல, அப்ப வாயை புத்திக்கிட்டு தான் அடிக்கணும். சரியா? இவ்வளவு ஜவுடால் பேசக்கூடாது. எதுக்கு வந்த? காவலுக்கு. இதுக்கு மட்டும் உடனே வாய் திறக்கிற, என்ன இதுக்கு பதில் தெரியும். ஆமா, அப்ப பார்த்தா பதில் தெரியாதுங்கிறதுனால நேரம் ஆயிடுச்சுக்கிற. அப்ப நேரம் ஆகலையா? எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா சொல்லணும்ல. சொல்லணும் தான். முறை கேள்வி கேட்டா பதில் கதை முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த காசுல 300 ரூபா குறைஞ்சா பேசாம போயிருவியா? அதெல்லாம் 100 ரூபா குறைஞ்சா கூட போக மாட்டேன். 10 ரூபா குறைஞ்சா கூட கிடைக்கும். நீ அப்படியா? எனக்கு தெரியும். ஆமா, தெரியுதுல்ல, வண்டியை சுத்தி சுத்தி வருவேன். சரி, கடை கேள்வி பதில் சொல்லு. சரி, நீங்க என்ன விலைக்கு வந்தியா? நான் கல்யாணம் பண்ணலாம்னு வந்தேன். யாருக்கு? உனக்கு தான். எனக்கு தான். மாப்பிள்ள இருக்காருல்ல, இவர் இல்ல, வேற மாப்பிள்ள. அது உண்மைதாங்க. ஆம்பளைலாம் கொடுத்து வச்ச மகராசிங்க. ஆமா, 60 வயசு ஆனாலும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வரட்டும், பாரியா மாப்பிள்ள மாதிரி இருக்காரியா அப்படின்றாங்க. இதே எங்கள் அப்பத்தா ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு பொங்கல் அதுவுமா பொங்கல் வரப்போது ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு இந்த கிழட்டு சிரிக்கிக்கு பட்டு சேலை தான் ஒரு கேடாக்கும்
அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச ஆளுங்கதான். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மாப்பிள்ளை இருக்கு, ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லத்தான். மாப்பிள்ளை இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, மாப்பிள்ளை யாரு? சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சி அமைப்பாளரே இல்லை. நிஜமா? கடவுளே இல்லமா. எவ்வளவு புதிய இருந்தாலும் பட்டோட பண்ணிடுவாப்புல, எவ்வளவு எத்தா இருந்தாலும் பட்டோட பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நாடக பாஷையை சொல்லியிருக்கேன் நான். எத்தா இருந்தாலும் அவர் எடுத்துக்காப்ல, புதிய இருந்தாலும் அவர் எடுத்துக்காப்ல. அதுக்கு என்ன பண்றது, எடுக்காம எப்படி கொடுப்போம்? இருக்கட்டும். மாப்பிள்ளை தெரியல, என்னமோ தெரியலையே, உண்மையாவே தெரியலையா? அண்ணே நாள் ரவி துதிப்போர்க்கு வல்வினை துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோம் நிச்சயம் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தில் அமரம் பொருந்த குமரனடி நெஞ்சே குறி. யாருக்கு பண்ணது? யாருக்கு பண்ணது? முருகனுக்கு. முருகனுக்கு பாலதேவராய சுவாமிகள் பாடின பாட்டு. யாரு? பாலதேவராயன் அவர் பாடினது. சரி, கந்த சஷ்டி கவசம்னு பேரு. அது கந்த சஷ்டி கவசம் தெரியும், எழுதுனது பாலதேவராயங்கிறது தெரியணும். தெரியும்ல? யாருக்கு பண்ணது? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நடிக்காதமா, எழுதுனது அவர் தான். யாருக்காக? முருகனுக்காக தான். அவர் தான் புருஷன். என்ன பெரிய மனுஷனா? ஏமா அறிவு இருக்கா உமக்கு? ஆறு திருமுகமும் அருளை பாரி வழங்குதையா. நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. என்னமா நடுவர் தீர்ப்பு இறுதியானது? அதான் இறுதியானது. சொல்லு. நான் கேக்குறேன், ஒரு பெரிய மனுஷன் 4 யுகத்திலையும் வர்றவர், 14 லோகமும் போறவர். சரி, சொல்றாரு ஏற்கனவே முருகனுக்கு தெய்வ யானைன்னு ஒரு மனைவி இருக்காங்கல்ல. ஆமா, நானே முருகனை விரும்பினாலும் இந்த பெரிய மனுஷன் என்னங்க சொல்லணும்? ஆத்தா இங்க வா, ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கு, அடுத்த கூடிய கெடுக்காத அப்படின்னு சொன்னா தானே பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு அவரே சொல்றாரு நீ முருகனை புருஷனாக்கிக்க. என்ன என் மூஞ்சிய பார்த்தா அடுத்த புருஷன் மேல ஆசைப்படுற மாதிரி தெரியுதா? தவறான வார்த்தைகள்லாம் உன்னே போய் சொல்ல. தெய்வத்துக்கு முன்னாடி நின்று உன்னெல்லாம் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. கவனம், எந்த வார்த்தையை சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். எனக்கு தெரியுமா, உன்னை பத்தி தெரியும். இந்த வார்த்தையை நீ அடுத்தவனுடைய அப்படி நான் சொல்லலாமா? ஆத்தா பாத்துக்கிட்டு இருக்கா, காளி ஆத்தா. இங்க இருங்க, நான் உங்களை கேக்குறேன். என்ன? முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் ஆச்சா? ஆமா. ஏன் ஆச்சு? முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் ஆகலையே. மணி என்ன? சாமி போறோம். நீங்க அப்படியா? பூஜை. சரி சரி, இவங்க சூரபத்மனை வதம் செய்கிறார் முருகப்பெருமான். ஆமா. சூரனை வதைத்தாரா? ஆமா. வதைத்ததுனால தெய்வானை எப்படி கொடுக்குறாங்க? பரிசு பொருளா கொடுக்குறாங்க. பரிசு பொருளா கொடுத்தத வந்து கல்யாண கணக்குல சேராதுல. பரிசு பொருளா கொடுத்தது திருமண கணக்குல சேருமா? அது சேராதுல்ல. வள்ளியம்மை அது பரிசு தானே. அது வந்து இங்க வாங்க, சேருமா? என்ன நம்மளே மடக்கி விட்டாரு சாமி. பரிசு ஷோகேஸ் மட்டும் தான். நம்ம வாயை புடிங்கி நம்ம பரிசு பொருள் வந்து திருமண கணக்குல சேராதா? ஆமா, அது சேராது. அப்புறம் என்ன கட்டிக்கிறது? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? எனக்கு இதுக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன? பரிசு பொருள்னா ஒரு அறை இருந்துச்சுன்னா, பொருட்கள் வைக்கிற அறை இருந்துச்சுன்னா வச்சு பார்த்துக்கலாம். அதை தனியா வச்சு பார்க்காம ஏன் அந்த ஆளு பக்கத்தில் வச்சு பார்க்குறாரு? ஏன்னா அது மனைவியாக கொடுத்தாரு பரிசு பொருளை. பொம்பளை பிள்ளைங்கிறதுனால தனியா விட்டா உங்களை மாதிரி ஆளுகளா இருக்கிய. உயிர் உள்ள ஒரு ஆள்ல. ஏன்னா தெய்வானை என்பவள் கிரியாசக்தி, வள்ளி இச்சாசக்தி. என்னமோ கிரியாசக்தியும் கிரியாசக்தியும் இச்சாசக்தியும் ஒன்று சேர்க்கின்ற பொழுதுதான் அது சேமமாகும். அதனால நீ முருகனை கட்டிக்க, வாழ்க்கை சிறக்கும். அப்படியா? ஆனா கேட்ட கேள்வி பதில் சொல்ல தெரியல. எத்தனை வருஷமா இருக்கீங்க நாடகத்துறையில?
ஒரு 3 4 இந்த- 5 இந்த கணக்கெல்லாம் இல்லை. எப்படி பார்த்தாலும் நான் சின்ன பிள்ளையா இருந்து நாடகம் பார்க்குற காலகட்டத்திலேருந்து நாடகத்துறையில் திலகவதினா பிரியாள்தான். ஆமாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 வருஷமா அது இருக்கும். ஏன் 50 வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைம்மா, சொல்லி விடுங்க சும்மா. காசா பணமா அனுபவம் தானே. என்னம்மா ஒரு 15 வயசுல வந்திருப்பீங்க நாடகத்துக்கு. 50 வருஷம் வரைக்கும் நாடக உலகத்தில் இருப்பாங்க. ஆ. ஆனால் அவங்க இன்னைக்கும் 16 வயசு பையன் மாதிரி நடிக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆமா, கலைஞர்களுக்கு வயது கிடையாது. வயது நான் கிடையாது. வயசுக்கு சொல்லலாமா? அதை ஒத்துக்கிறீங்களா? அனுபவத்துக்கு சொல்றேன். இல்ல அதுதான் அனுபவம் தான் ஒரு சொல்றேன். 15 வயசு இருக்குமா நாடகத்துக்கு வரும்போது? 17 வயசு. 17 வயசு. ம். அப்புறம் என்ன 30 வயசுன்னு சொன்னதுல ஒன்றும் கணக்கு ஒரு 28 22 28 முடிஞ்சு 6 மாசம். அப்புறம் என்னம்மா? ஆமா. அப்ப நானும் சரி இன்னும் 10 வருஷம் ஆனாலும் 28 முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆகணுமா? சரி. இத்தனை வருஷமா அந்த நாடகத்துறையில இருந்து இதெல்லாம் சொல்றீங்களே, எங்க பார்த்தாலும் இதுக்கெல்லாம் சொல்றீங்களே. நீங்க மதுரை போவீங்களா நாடகத்துக்கு? போவேன். அங்கே எங்க மதனி ஒருத்தவங்க இருக்காங்க. 25 வருஷமா இன்னும் 25 வயசு தான் நடக்குது. யாரும் இந்த மாதிரி. ம் சரி இருக்கட்டும். ம் அது எங்களோட இருக்கட்டும். கேள்வி பதில். முருகனை கட்டிக்கணும் அவ்வளோதானே. உங்களுக்கு பிரச்சனை கட்டிக்கிறேன் விடுங்க. பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல மாட்டேன். இப்போ சரி அப்ப முருகனை கட்டிக்கிறானா கட்டிக்கப்பா. சாமி முருகனை நான் கட்டிக்கிறேன். ஆனால் முருகனை கட்டிக்கிறேன்னு சொன்னால் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் ஒரு பொண்ணு என்னங்க கேட்கணும்? என்ன கேட்கணும்? மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், மாமனார் எப்படிப்பட்டவர், மாமியார் எப்படிப்பட்டவர், அப்படி விசாரிக்கணும்ல. அம்மா விசாரிக்கணும்ல. அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். மாமனா மாமியார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரி. அட கொழுந்தனார் கூட இருந்தாலும் நான் அனுசரிச்சுக்கிறேன். சரி. எப்படி இருந்தாலும். ஆனா முருகனை பத்தி தான் எனக்கு சந்தேகம். சரி, என்ன கட்டிக்க மாப்பிள்ளைய பத்தி என்ன சந்தேகம்? இப்ப பாட்டு நீங்க சொன்னீங்க வண்டாடு கங்கை மலர் தோட்டங்கள். ஆமா. அதே மாதிரி தான் இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். என்ன பாட்டு? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூர்ல வேலாடும் வேலாடும் திருப்புகழ் பாடிய கடலாடும். முருகனுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்க கடல் என்ன நாராயண நாராயண சொல்ல போது திருப்புகழ் பாடி திருப்புகழ் தானே சொல்லும். அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. சரி. ஆனா திருச்செந்தூரிலே வேலாடும். அட இது என்னமா திருச்செந்தூர்ல வேலாடும் சொல்றது ஒரு பெரிய விஷயமா? என்ன எப்படி பெரிய விஷயம்? அப்படி இல்ல, சூரபத்மனை வதம் செய்வதற்காக அப்ப கங்கையில வண்டாடுறது என்ன பெரிய விஷயமா? கங்கை மலர் தோட்டங்கள் என்ன பாட்டு? ஐயா கங்கைனா நீரு. சரி. தண்ணின்னா தாமரை இருக்கதான் செய்யும். தாமரை இருந்தா அதுல தேநீர் இருக்கதான் செய்யும். அந்த தேனை சாப்பிட்றதுக்கு வண்டு ஆடதான் செய்யும். அவ்வளவுதான். இது என்ன பெரிய கேள்வியாக்கு? வேலு முருகனுடைய கையில வேலு இருக்கும். வேலு ஆடும். அது எப்படி ஆடுச்சுன்னா வேலு எப்படி ஆடும்? இருக்கிற முருகனுடைய சிலை இருக்குல்ல, இந்த சிலையை முருகனுக்கு மாலை போட்டு வேணா வேலு பூட்டி போறாருல, அவர் வேணா ஆடுவாரு. அவர் ஆடையில வேலு வேணா சேர்ந்து ஆடும். ஆனா திருச்செந்தூரிலே வேலை ஆடும் சொல்லிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை இருக்குல்ல, இந்த சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு கடல் மார்க்கமா போகின்ற பொழுது இறைவன் கடலிலே ஒரு பெரிய புயலை உருவாக்கி வச்சுட்டாரு. கடல் கொந்தளிக்குது. காரணம் என்னடா, இந்த சிலை தான் காரணம் சொல்லி சிலையை தூக்கி உள்ள போட்டு போயிட்டாங்க கடலுக்குள்ள. வள்ளியம்மை கேக்குறீங்களா? கடலுக்குள்ள சிலையை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சரி. தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறம் கடலுக்கு அமைதியானது. அவங்க போயிட்டாங்க. காணா ஒரு 5 வருட காலமாக சிலை இல்ல. கோயில் நிர்வாகம் பார்த்தார்ல ஒரு பிள்ளைமன். ஆமா. கோயில் நிர்வாகம் பார்த்தவருடைய கனவுல போய் இறைவன் சொல்கிறார் முருகப்பெருமான் 5 ஆண்டுகள் கழித்து, என்னுடைய சிலை கடல்ல கிடக்கிற இந்த சிலைக்கு மேல எலுமிச்சம்பழம் மிதக்கும், கருடன் வட்டமிடும், வேல் ஆடும். அங்கதாண்டா கீழே நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே காலையில் எழுந்து முத்து குளிப்பவர்களை கடலுக்குள்ள கூட்டிட்டு போய் எங்க எலுமிச்சம்பழம் மிதந்ததோ அங்கே கீழே குதித்து, வேல் ஆடியதோ அங்கே கீழே குதித்து சிலையை தூக்கிட்டு வந்து மறுபடியும் வச்சாங்க. 5 ஆண்டு காலமா திருச்செந்தூர்ல சிலை இல்ல. இன்றைக்கு நம்ம பார்க்கிற சிலையிலே சிறிது சேதங்கள்லாம் இருக்கும். அது காரணம் என்னன்னா, கடலுக்குள்ள கடந்து கடலுடைய உப்பு அரித்ததுனாலையும் மீன்கள் கடித்ததுனாலையும் தான் ராசின்றாங்க. அப்ப வேல் ஆடியது எதற்காகனா, தன்னுடைய சிலை இங்கேதான் இருக்கிறது என்று முருகப்பெருமான் காட்டுவதற்காக திருச்செந்தூர்ல வேல் ஆடிச்சு. அதுக்குதான் காரணம். கனவுல முருகன் இதெல்லாம் சொல்லுவாரு, செய்வாரு, சொன்னார். கனவுல தெய்வங்கள் பேசுறது அப்படிங்கிறது இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கிறது என்பதுதான்
உண்மையான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த அளவு நடந்துதான் இருக்கு. சரி சரி இருக்கட்டும், முருகனை கட்டிக்க. எல்லாருக்கிட்ட முருகனை கட்டிக்காத. ஏன் அதுக்கு என்ன ஏன் எதுக்கா? என்னம்மா பதில் சொன்னா பார்த்தா கட்டிக்கிறேன், என்னமோ சும்மா நடிக்கிறியான்னு? அப்படி கிடையாது. முருகனை கட்டிக்கிறேன்னு சொன்னேன், பதில் சொல்லி முடிச்ச உடனே கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் அடுத்த வாரம் கட்டிக்குவேன். அடுத்த வாரம் கட்டிக்க. அடுத்த வாரம் ஒரு நாடகம் இப்ப கட்டிக்கமா? அடுத்த வாரம் கட்டிக்கிறேன்னா அடுத்த வாரம் ஒரு நாடகம் வைப்பாங்கல்ல, ஒரு பிரார்த்தனை நாடகம் வைப்பாங்கல்ல. கட்டிக்க மாட்டேன். எப்போ கட்டிக்க மாட்டேன். முருகனை கட்டித்தான் ஆகணும். அதனால முடியாது. முடியாது. என்ன முடியாது? நீங்க சொல்றது கேட்க முடியாது. கேட்டுதானே ஆகணும். அன்னும் பகலே முந்தவஸ்தகனை படுத்து பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே அவனியோர்தொல்ல இருப்பாய் தேவி மடுத்து சொல்லுவன் மத்த ஏடம ஊழியர் புகழும் நரதர் கைவரித செல்லாத உனக்காகவே நான் சொன்னேன் போக இந்த சிறமே வணக்கவல்லை வல்லாத நான் நினைத்து என்பதான் சொல்லும் என் மத்த ஏடம எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போது வெளிப்படுத்தி இருக்காமல் எங்கே போய் கைவரிசை செல்லாத ஒரு பருமில்லை ஏது நெகிழும் சொந்தம் ஆறு முகலை சென்ன அரைவாய பிரமானந்தம் சொல்லுவன் மத்த ஏடம அறிவில்லா மடைச்சிருங்க திருட்டு நாரத முனி என்று சூரிய அஸ்தமனமாவதற்கு அப்படின்னு சொன்னதோட முடிச்சிடுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசு இங்க வாங்க. நீங்க அப்படியே பாட்டை பாடி முடிச்சுவிட்டு கடைசியா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, என்னென்ன வாயில வருதெல்லாம் திட்டி விட்டு பதில் சொல்லுது பாரு இந்த அம்மா. ஆனா தாமரையில கங்கைனா தாமரை இருக்குமா, தாமரையில மது இருக்குமா, அந்த தேனை குடிக்கிறதுக்காக என்ன ஒரு கேள்விக்கு உருப்படியா பதில் சொல்ல தெரியாம உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும். இல்ல நீங்க அப்படியே இந்த கேள்வியை விட்டுட்டு கேட்ட கேள்வி பதில் சொல்ல வக்கில்ல அப்படி சொல்லிவிட்டு அதோட உள்ள போயிட்டோம்னா அடுத்து நான் திட்டு வாங்கினதோட இங்க நீங்க நிக்கணும். சத்தியமா அப்படிதான் நினைச்சேன். உங்க தொழில் நுணுக்கு எனக்கு தெரியுமியா, அதனாலதான் நான் முந்திக்கிறேன். சரி பதில் சொல்லு. சரியா? தெரியுமா? தெரியுமா? சந்தேகப்பட்டு கேக்குறிய? இல்ல இப்படி கதையா விட்டியே. இப்ப தெரியும். ஒவ்வொரு வரிகளுக்கும் நான் விளக்கம் சொல்லுவேன். அது பெரிய கதை, அது வந்து சொல்றது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக யோசிச்சேன். அதுக்கு சரி எவ்வளவு பெரிய கதை இருந்தாலும் கதை சுருக்கம்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே அப்படின்னா இல்லை சாமி, ஒரு கதையை தவறாக சொல்லிடக்கூடாது. அதான் எனக்கு பீமனுக்கு ஒரு சில பேருக்கு போய் கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சு வந்தோம்னா முங்கி எழுந்திரிச்சு வர்றது நம்ம சொல்லுவோம். எழுந்திரிச்சு வந்தாலே போதும் புண்ணியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பீமனுக்கு எப்படின்னா உயரமான பகுதியிலேருந்து குதிச்சு குளிச்சாத்தான் அவனுக்கு திருப்தி. அப்போல்லாம் பாருங்க கிணத்துல இறப்பிக்கிறதுக்கு கல் வச்சுருப்பாங்க, அதில் ஏறி நின்று குதிப்பாங்க அப்போ இல்லையா. அந்த மாதிரி பீமனாகப்பட்டவன் மேலேருந்து குதிச்சு குளிச்சா அவனுக்கு திருப்தி. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட துரியோதனன் என்ன பண்ணுறேன், எப்படியாவது பீமனை கொல்லணும் அப்படின்னு துரியோதனன் நினச்சி இந்த அம்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்புகளை என்ன பண்ணுறான், அதாவது மூலிகை விஷம் மூலிகையை அந்த அம்புகளில் தடவி வைக்கிறான். அந்த மூலிகையினுடைய தன்மை என்னென்னா தண்ணீரில் வந்து கரையாது, ஆனால் உடம்பில் பாய்ச்சினால் அந்த ரத்தத்தில் கலந்துரும். அப்படிப்பட்ட மூலிகை அது. அதை என்ன பண்ணுறான் பீமன் தினந்தோறும் குதிக்கிற இடத்த பார்த்து அந்த தண்ணிக்குள்ளே அப்படி நட்டு வச்சிட்றான். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட கண்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, பீமன் மேலே ஏறி குதிக்க போகிறான். அப்போ அவர் மாயவரில் அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி அந்த கங்கையை அவன் குதிக்கிற இடத்த பார்க்குறாரு. திடீர்னு தாமரை இதழ்களோட தாமரை இலைகளோட தாமரையோட அங்கே காட்சி அளிக்குது. அப்போ தாமரைகள் நிறைய இருந்தால் வண்டுகள் நிறைய தானே வரும். அப்போ வண்டுகள் ரீங்காரம் விடும் பார்த்தீங்களா, சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில். அப்போ தான் பீமா என்ன அப்படின்னாரு, மாமா என்ன அப்படின்னா பீமன் என்ன பண்ண போகிற, குதிக்க போகிறேன். அங்கே பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அங்கே அந்த தாமரையில் நிறைய தேன்கள் இருக்குது. அப்படிங்கிற சந்தோஷத்தில் வண்டுகள் சந்தோஷமாக ரீங்காரம் விட்டுக்கிட்டு இருக்கு. அது சந்தோஷத்தை போய் அங்கே போய் குதிச்சு கெடுக்க போறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆனால் குதிச்சா தான் எனக்கு குளித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் தள்ளி குதி அப்படின்னாரு. இங்கே குதிக்கிற ஆள் கொஞ்சம் தள்ளி குதிக்க முடியாது அவனால், பீமனால் முடியல. அப்போ தான் என்ன பண்ணா, இங்கேருந்து
அந்த தாமரை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி குதிச்சான். குதிச்சுட்டு அவன் எழுந்திரிச்சு போய் அவன் எழுந்திரிச்சு அந்த வாக்கில் போயிட்டான். போன பிறகு அந்த நேரத்தில் பீமனை துரியோதனுடைய தந்திரத்திலிருந்து காப்பாற்றிய புருஷோத்தமன் யார் அப்படின்னா அவர் தான் மகாவிஷ்ணு. கங்கையிலே அதாவது வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே பீமனுடைய உயிரை காப்பாற்றிய மதுசூதனன் புகழ் பாடுங்களே. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. இன்று சூரிய அஸ்தமனம் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே. இன்று சூரிய அஸ்தமனம் பன்னீர் மலர் சொரிஞ்சிருக்கா போய் அடுத்து இந்த பகுதியை இப்போ கூட ஒரு தம்பி வந்து சொல்லிச்சு, என்னங்கக்கா நீங்கள் இந்த பகுதியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. சரி, ஆனால் அதுக்கு அண்ணன் நான் என்ன கேட்குறேன், தேதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். மழை சொரிக்கும் மேகங்களேன்னு பாடுறீங்கல்ல, ஆனா ஒரு பிரதோஷ வழிபாடு எந்த ஆலயத்துல நடக்கும் தெரியுமா? பிரதோஷ வழிபாடு இருக்குல்ல, இது கூட தெரியாம வந்து நிக்கிறோமா? சிவனுடைய ஆலயத்துல நடக்கும். ஆமா, ஆனா ஒரு பெருமாள் கோயில்ல பிரதோஷ வழிபாடு நடக்குது. எந்த ஊர்ல நடக்குதுன்னு போய் எந்த ஊர்ல நடக்குதுன்னு படிச்சுட்டு அப்புறமா வந்து என்கிட்ட இருக்கிற கேள்வியா கேளுங்க. இருக்கிறதுதான் கேக்குறேன். புராணங்கள்ல என்ன இருக்கோ அதை மட்டும் கேட்கணும். இருக்கிறதாமா கேக்குறேன். கேட்டுட்டேனே அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். நான் இல்லாத என்றைக்குமே மேடையில பேச மாட்டேன். பிரதோஷம் எல்லாருக்குமே தெரியும். பிரதோஷம் சிவன் கோயில்ல தான் நடக்கும். பிரதோஷம் ஒரு மகாவிஷ்ணுடைய ஆலயத்துல நடக்குது. இது உங்க சொந்த புராணமா? போய் படிச்சுட்டு அப்புறமா வீட்ல போய் நீங்க போய் படிங்க. புத்தகத்தை தலைக்கு வச்சுட்டு தூங்காத. சரியா? போய் நீங்க புத்தகத்தை புரட்டுங்க. வருவாங்க கட்டி வைப்பேன் பாரு. போய்